அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட தெலுங்கானா மாநிலத்தில் 50 நாட்களுக்குள்ளேயே இந்த கேஸ் சர்வே எடுத்திருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏன் கேஸ் சர்வே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற அறிக்கையை விட்டிருக்கார் மக்களே. ஆக்சுவலாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தோன்றுகிறது. ஏன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதை இங்கே சமூக நீதி பேசக்கூடிய அரசு அப்படி எடுக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் தெலுங்கானா மாநிலத்தில் வெறும் 50 நாட்களுக்குள்ளேயே மாநில அரசே இந்த கேஸ் சர்வே எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்கார் மக்களே. இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இருக்கக்கூடிய முன் கோரிக்கையாகவே இருக்கின்றன. இப்போ இந்த எடுத்து வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை அப்படிங்கிறத ஒரு பக்கம் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்கனால், இதை நாங்கள் பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அவங்க சொல்கிறாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கனால், இது ஸ்டேட் கவர்மெண்ட்டே இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இரண்டு அரசாங்கமும், தமிழகத்தை பொறுத்தவரை நான் சொல்லிட்டு இருக்கேன், இரண்டு அரசாங்கமும் இங்கே கேஸ் சர்வே எடுக்கிறதுல அவங்கவுங்க மாற்றி மாற்றி அவங்களோட பவர் ஆஃப் இதை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, ப்ளேம் பண்ணிக்கிற மாதிரியும் பேசுகிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. இப்போ உண்மையாலுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதே தெலுங்கானா மாநிலத்தை எடுக்க முடியும் பொழுது, ரேவந்த் ரெட்டி எடுக்க முடிகிற பொழுது ஏன் தமிழ்நாட்டில் எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுத்தால் தமிழகத்துக்கு ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறத நாம் உணர முடிகின்றது. ஏன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தெலுங்கானா மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கனால், தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஜாதி சங்கம் அமைத்து, ஜாதி சங்கத்தின் மூலியமாக அரசியல் கட்சியாக மாறி முழுக்க முழுக்க ஒரு ஜாதிக்காக ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு பார்த்தால் நாம் பார்த்த வரையில் அப்படி கிடையாது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதி சங்கம் அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு அது ஜாதி கட்சியாக மாறி இருக்கிறது. 2 கட்சி அது மாதிரி இருக்குது. ஒன்று விடுதலை சிறுத்தை கட்சி, இன்னொன்று பாமக. இப்போ ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஜாதி கட்சிகள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இப்போது கேஸ் சர்வே பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மக்களே, கேஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கேஸ் சர்வே எடுக்கும் பொழுது இந்த கேஸ் சர்வேல தலித் சமூகம்தான் மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்ற விஷயம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னென்னால், இந்த ஒரு கேஸ் சர்வே வைத்துக்கொண்டு தலித் சமூகத்து ஜாதி கட்சியான விசிகே இதை வைத்து அவங்க பிளான் பண்ணுவாங்க, அஜெண்டா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது. இப்போது 2 முக்கியமாக பிரதானமாக இருக்கக்கூடிய ஜாதி கட்சிகள் பாமகவாக இருக்கட்டும், விசிகேவாக இருக்கட்டும், இப்போது நாம் பார்க்கின்ற வரையில் எந்த ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தால், ஒரு ஒரு அலசலாக ஒரு ரஃப்பாக பார்க்கும் பொழுது தலித் சமூகம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, வன்னியர் சமூகம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, தேவர் சமூகம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வன்னியரோ தேவரோ தலித்தோ, இப்போது மேஜராக தலித் அப்படிங்கிறவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமே. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கோம் தமிழ்நாட்டில், அப்போது எங்களை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி என்ன ஒரு அஜெண்டா முன்னெடுத்து வைப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஓப்பனாக பேசணுன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30% தலித் சமூகம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னால் 30% ஓட்டு விசிக்கு வருமா கூட வராது. 30% ஓட்டில் டிஎம்கேக்கு பிரியும், ஏடிஎம்கேக்கு பிரியும், எல்லா சின்ன சின்ன கட்சிகளும் பிரிய தான் செய்கிறது. ஆனால் இவங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு அஜெண்டா ஃபார்முலா அப்படிங்கிறது இப்படி எடுத்து வைப்பார்கள். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மக்களே, இது ஏன் இப்படி எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறது இங்கே பார்க்கப்படுகின்றதுனால், இப்போது திமுக அதிமுக மாற்றி மாற்றி ஆண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டை. இப்போது அதிமுக சைடில் எடுத்துக்கலாம். அதிமுக ஆட்சியில் இருந்த சமயத்தில் பொள்ளாச்சி விவகாரம் வருகிறது. பொள்ளாச்சி விவகாரம் வந்தப்போ அந்த இடத்துல அதிமுக ஆதரவாளர் ஒருத்தவர், அவர் சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படின்ற பொழுது கூட அவர்கள் உதாரணத்துக்கு அவர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் இபிஎஸ் அவர்கள். இப்போ கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்னால அங்கே இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகத்தால் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னால் அந்த சமூகத்தால் காப்பாற்றுறதுக்கும் அங்கே உள்ள மற்ற சமூகத்தை பலியாடாக்குறதுக்கும் அவங்க விரும்ப மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கனால்
இவங்க நடத்துறது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அனைத்து கட்சியும் சேர்ந்த ஒருங்கிணைந்த ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே எங்கேயுமே ஒரு கட்சியை தாழ்த்தியோ ஒரு ஜாதியை தாழ்த்தியோ ஒரு ஜாதியை உயர்த்தியோ அனைத்து ஜாதியும் சேர்ந்த கூட்டமைப்பாக ஒரு கட்சி நடத்தும் பொழுது எல்லா ஜாதிக்காரர்களுக்குமே, ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இது வந்து உண்மை, இதை வந்து மறுக்க முடியாது, இதை மாற்றவும் முடியாது. இப்போது ஒரு சில கட்சிகள், முக்கியமாக பிஜேபி மாதிரி கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா மதம் சார்ந்த அரசியல் செய்வதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஹிந்துவிசம் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே மக்களை ஒன்றிணைக்கணும். எந்த எலிமெண்ட்டை ஒன்றிணைக்க முடியும் அப்படிங்கிறதே பார்க்குறாங்க. ஸோ பிஜேபி பொறுத்தளவுக்கு ஹிந்துத்துவ அடிப்படை கொள்கை இருக்கிறதுனால அவங்க ஹிந்துவிசம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் மக்களை ஒருங்கிணைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருமே ஹிந்துத்துவ கொள்கையை மட்டுமே முன்னிறுத்தி வெறித்தனமாக அதை வந்து ஃபாலோ பண்ணி எல்லா அரசியல் பாலிசிஸுமே, கவர்மெண்ட் பாலிசிஸுமே அது ஏற்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அதில் மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு there should be some factor behind it. அந்த ஒரு ஃபேக்டர், எலிமெண்ட் ஃபேக்டர் தான் ஹிந்துத்துவா அப்படிங்கிற கொள்கை. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்கே ஜாதி ரீதியான ஒரு பிரிஞ்சு மக்கள் இருக்கிறதுனால ஜாதி ரீதியாக மக்களை யுனைட் பண்ணுறதுக்கு இங்கே ஜாதி மிகப்பெரிய பங்கு வகிக்க தான் செய்யுது. இப்போ நம்ம ஜாதிக்காரன் தான்ப்பா தலைவராக இருக்கான், நம்ம ஜாதிக்காரன் தான்ப்பா அந்த கட்சியில் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கான், ஏதாவதுனா அது அவன் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே ஈஸியாக இருக்குது. பட் இங்கே இந்த ஜாதி ரீதியான ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படிங்கிறதும் இங்கே ஜாதி ரீதியான ஒன்றிணைக்கிறதுக்கு எலமெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதும் தப்புன்னு யாருமே சொல்ல, ஈவன் பெரியாரும் சொல்ல. நீ ஒரு ஜாதி ரீதியாக ஒரு விஷயம் ஒன்றிணைக்கிற, அது வந்து நல்ல விஷயத்துக்கு ஒன்றிணைக்கிற அப்படின்னால் அது தப்பு இல்லை. ஆனால் அதே ஜாதி வெறியாக மாறி அது வந்து கலவரமாக மாறும்போது தான் ஒன்றுது பெருசா என்னது பெருசா அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது தான் இங்கே வந்து தப்பாக நடக்குது எல்லாமே. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்து ஜாதியும் கூட்டமைத்த ஒரு கட்சி நடத்தும் பொழுது வராது. இப்போ அதிமுகவிலையோ திமுகவிலையோ உள்ளுக்குள்ளே உட்கட்சி பூசல், அவனுக்கு கொடுத்தா எனக்கு கொடுக்கல, அந்த மாதிரி குட்டி சண்டைகள்லாம் வர்றது வேறு விஷயம். ஆனால் ஒரு சமூகத்துக்கு மட்டும், ஒரு ஜாதிக்கு மட்டும் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், மற்ற எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் அவனை ஒடுக்கத்தான் செய்வேன், அடக்கத்தான் செய்வேன், டிஸ்கிரிமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டே, அப்படிங்கிற ஸ்டாண்டை டிஎம்கேவும் எடுக்காது, ஏடிஎம்கேவும் எடுக்காது. ஸோ அதான் இங்கே பார்த்தா தெரியும். பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்தளவுக்கு அது கவுண்டர் சமூகமாக இருந்தாலும் எந்த சமூகமாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சிபிஐக்கு வழக்கை மாற்றி விட்டாங்க. சிபிஐ வந்து இந்த கேஸை வந்து சார்ஜ் ஷீட் போட்டு இன்றைக்கி ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஞானசேகர் அப்படிங்கிற நபர் டிஎம்கேவுடைய அபிமானி, அந்த நபர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னோடனே அது ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டாங்க. எங்கேயுமே டிஎம்கே வந்து காப்பாற்றலை, காலையை உடச்சி விட்டாங்க. ஸோ இங்கே எங்குமே பார்த்தீங்கன்னா மக்களே, டிஎம்கே ஏடிஎம்கே சார்ந்த வரைக்கும் ஒரு ஜாதிக்காக மட்டும் இவங்க ஆட்சி நடத்துகிறாங்க, கட்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வராது. ஆனால் பாமகவை எடுத்துக்கோங்க, விசிகேவை எடுத்துக்கோங்க, உதாரணத்துக்கு விசிகேவை எடுத்துக்கலாமே. ஏன்னால் இப்போ விசிகே வந்து ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிறதுனால அது ஈஸியாக நம்மளால் வந்து நம்ம அதை பார்க்க முடியும். பண்ணக்கூடிய எல்லா தப்பையும் இவங்க பண்ணுவாங்க. ஆனால் பழியத்துக்கு வேற ஒரு ஜாதிக்காரமான போடுவாங்க. அப்போது இந்த மாதிரி கட்சி நடத்தக்கூடியவர்கள் என்ன அஜெண்டாவில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஜாதிக்கார என்ன தப்பு பண்ணாலும், தலித் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு திருமாவளவன் இருக்கார். ஸோ நான் உங்கள் ஜாதிக்காரண்ணே, உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், அவன் போட மாட்டான், அது வேறு விஷயம், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், ஒரு தப்பு பண்ணிட்டாரு நம்மால், நம்ம போய் தப்பு பண்ணிட்டான், கொஞ்சம் பார்த்து பண்ணி விட சொல்லுங்கள் அப்படின்னு ரைட்டால போய் நிற்பானுங்க. இந்த மாதிரி ஜாதி கட்சிகள் தெலுங்கானாவில் கிடையாது, இன்னும் மற்ற இடங்களில் பெருசாக கிடையாது. தமிழ்நாட்டில் பிரதான 2 ஜாதி கட்சி இருக்கின்றன, பாமக, விசிகா. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தலித் சமூகத்தை சார்ந்த மக்கள் அதிகமான கவுண்டில் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சால் கூட, இன்ஃபேக்ட் அந்த 30% பீப்புளுமே இங்கே ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க தான். ஆனாலும் அப்படி கவுண்டில் அதிகமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் கூட இவர்கள் வச்சு அஜெண்டா பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அனைத்து ஜாதியும் சேர்ந்து கட்சி நடத்தக்கூடிய நபர்கள் விரும்பவே மாட்டார்கள். நீங்கள் உதாரணத்தை பார்க்கலாம் மக்களே. ஆதவர்ஜனா வந்தப்போ சொன்னார், பேசுகிறப்ப மேலே பேச சொல்கிறாப்புல, இங்கே தலித் சமூகம் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, நாங்கள் வந்து ஈஸியாக நாங்களாம் பார்க்க முடியுது. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தலித் சமூகம் தான் அதிகமாக இருப்பாங்கன்ற விஷயம் வெளியே தெரியும் அப்படின்னு அவர் அறிக்கை விட்டுருப்பார், மேலேயும் பேசியிருப்பார். இப்போ நீங்கள் பாருங்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை விஜய்
விசிகேவோட இந்த இணைஞ்சு நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே விஜய் கூட திருமாவளவன் வந்து பேசிதான் இருக்கிறார். ஸோ இந்த விஷயத்தை இம்போஸ் பண்ணி விஜயை ஒரு பொம்மையாக வைத்துக்கொண்டு ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸாக விஜய் பேசியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ புரிந்து கொள்ள முடிகின்றது. இனிமேல் பாருங்கள் மக்களே, தமிழக வெற்றி கழகத்துடைய எல்லா அறிக்கைகள்லையுமே ஆதவ் அர்ஜுனாவுடைய பங்களிப்பும் ஆதவ் அர்ஜுனாவுடைய இம்போசிஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இப்போ நமக்குமே ரொம்ப பெரிய ஆசை தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ்ட் சர்வே அப்படிங்கிறத ஒரு கேஸ்ட் பேஸ் சர்வேவாக எடுக்கக்கூடாது. அந்த கேஸ்ட் பேஸ் சர்வேல ஒருத்தவங்களுடைய எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுகேஷன் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதும், எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அனைத்து ஜாதியிலையுமே எந்த அளவுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், எவ்வளோ கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் டேட்டாஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை ஜாதியில் எத்தனை ஜாதிக்காரங்கிட்ட சொந்த வீடு இருக்குது, எத்தனை பேர் சொந்த வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க, நிலம் வச்சுருக்கிறாங்க, எத்தனை பேர் கிராஜுவேட்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுத்து சர்வே எடுத்தோம்னால் அடுத்தடுத்து கவர்மெண்ட் பாலிசிஸை வந்து ஃப்ரேம் பண்ணும் பொழுது இது இவ்வளோ பேர் வந்து சொந்த வீடு வச்சுருக்காங்களே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்த மக்களே, தலித் சமூகத்தை சேர்ந்த பல பேருக்கு சொந்த வீடு இருக்கும். ஏனென்றால் அரசாங்கம் ஃப்ரீயாக கொடுக்கும், பட்டா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க சொந்த வீடு வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எக்கனாமிக்கலி தேர் ஓகே. ஆனால் இப்போது அதே ஒரு பிசி சமூகத்தில் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டிலே இருப்பாங்க. ஸோ எக்கனாமிக்கலாக பார்த்திங்கன்னா ஜாதி ரீதியாக பார்த்தால் தலித் சமூகத்துக்கு எல்லா சலுகையும் கிடச்சிக்கிட்டு இருக்கும். அந்த சில பேர்களுக்கு அவங்க சொந்த வீடு வச்சுருப்பாங்க, கார் வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ ஆனால் அவர்கள் எக்கனாமிக்கலி ஹையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதற்காக ரிசர்வேஷன் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். இந்த டேட்டாவை எடுத்துட்டாங்கனால் இந்த டேட்டா மூலியமாக நீங்கள் இந்தியா லெவல்லே மாற்ற முடியும். பட் தமிழ்நாட்டு லெவல் டேட்டா எடுத்துட்டாங்கனால் ரிசர்வேஷனுடைய கோட்டாஸை வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாலிசிஸ் போடும்பொழுது அரசாங்கத்து பாலிசிஸில் இத்தனை சமூகத்தில் இவ்வளோ பேர் படித்தவங்க இருக்காங்க, ஒரு ரிசர்வேஷனும் அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது, இப்போ இவங்களுக்கு இந்த பெனிஃபிட் போய் சேர்ந்தால் அது கடலை காய்க்க பெருங்காயம் மாதிரி தான் இருக்கும், அதே இல்லாத இந்த சமூகத்தில் உள்ளவங்களுக்கு போய் சேரலாமே அப்படின்னு பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணும்பொழுது எக்கனாமிக்ஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியுன்ற ஆசை எனக்கும் இருக்கிறது மக்களே. அதை செய்ய வேண்டும் என்றால் இந்த 2 பிரதான ஜாதி கட்சிகள் ஒழிய வேண்டும். ஏனால் யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஜாதி ஒழியணும் இவங்களே பேசுவாங்க, ஜாதி இவங்களே வச்சுப்பாங்க. இப்போது ஜாதி ஒழிய வேண்டும் என்றால் எப்படி ஜாதி கட்சி வச்சுக்க முடியும்? நீங்கள் எப்படி ஒழிய முடியும் அப்படின்ற கேள்வி யாருமே கேட்கல. விசிகேக்கிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிறது தலித் சமூகத்துக்கான ஒரு கட்சி, பாமக வந்து வன்னிய சமூகத்துக்கான ஒரு கட்சி. இப்போ ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை இவங்களே வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிமுகமான வார்த்தையே விஜய் வச்சிருக்கார். அப்போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னால் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு நீங்கள் அப்பயே சொல்லிடுறீங்க இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது ஏன் நீங்கள் ரிசர்வேஷனை பற்றி நீங்கள் மும்முரமாக இருக்கிறீங்க அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? இப்போது பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னால் எல்லாருக்கும் எல்லாமே சமமாக இருக்குது அப்படின்னால் அப்போ எதுக்காக ரிசர்வேஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு லீனியன்சி கிடைக்கிது இல்லை, ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கிது இல்லை. அப்போ இந்த ப்ரிவிலேஜ் ஏன் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, வேணான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்வி இருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல ஜாதி ஒழிக்கணும்னு பேசுவாங்க விடுதலை சிறுத்தை கட்சி. ஆனால் ஜாதி ரீதியான எல்லா டிஸ்கிரிமினேஷனும் பண்ணுறதும் இவங்க தான். இவங்க தலித் சமூகத்துக்கு மட்டும் தனித்தனியாக விஷயத்தை எடுத்துப்பாங்க. இப்போது ஜாதி ஒழிய வேண்டும் என்றால் முதல்ல விடுதலை சிறுத்தை கட்சியில் எல்லாத்தையும் ஒன்றா இருக்கணுமா இல்லையா? இல்லைங்களே. தலித்துக்கு முடியாத கட்சி நடத்தி உட்காந்துருக்க நீ அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா மக்களே, இது ஊரை ஏமாற்றி பண்ணக்கூடிய பழைப்பு மட்டும்தான். இப்போது இது எல்லாமே ஜாதி ரீதியான கட்சிகள் இருக்கும் வரையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பாசிபிளே கிடையாதுன்றது நம்மளுடைய ஒரு அப்சர்வேஷன். ஸோ அப்படி எடுத்தாங்கன்னால் அதை வைத்து அஜெண்டா பண்ணுவதற்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகின்றது. இது ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சும் தெரிஞ்சிருக்கும் மக்களே. ஸோ இது எடுக்கிறது அப்படிங்கிறது வெறும் ஜாதி ரீதியாக மட்டும் எடுக்காமல் அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வச்சியும் கிராஜுவேட்ஸை வச்சியும் சேர்த்து எடுக்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஒரு கிளியர் டேட்டா இருக்குன்றது நம்மளுடைய ஒரு ஆசை. இந்த கிளியர் டேட்டா இருந்துச்சு அப்படின்னால் இதன் மூலிமா சலுகைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பிரித்து ப்ராப்பராக பண்ண முடியும் சிஎம்மாக வரவங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. ஆனால் இதையும் அவங்க விடமாட்டார்கள் அப்படிங்கிறது அடுத்த ஒரு விஷயம். ஏனால் எஸ்சி சமூகத்திற்கும் இந்த ஜாதி வாரியாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் எங்களுக்கு தான் எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள்.
அது சலுகைகளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஓசியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இலவசம், சலுகைகள், பணம் எல்லாமே அவங்க ஈஸியாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு எடுப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும், ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது. மக்களே நினைக்கிறேன், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.